ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபிஷ்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் இந்த ஃபிஷ் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரையை எப்படி அட்டகாசமாக செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்காங்க. அந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். கூடவே கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடி, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை லெமனோட ஜூஸை இது போல் புழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ அளவு ரோகு மீன் தான் எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் இது போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க. மீனில் நல்லா மசாலா எல்லாம் ஊறி வரட்டும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட மீனில் மசாலா எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு மேலே எல்லாம் கரிய ஆரம்பிச்சிடும், உள்ளே வேகவே வேகாது. அதாவது மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஃபிஷ் எல்லாமே நல்லாவே மொறுன்னு ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.